மண்டே மார்னிங் ஃப்ரீக்வெண்ட்டாக சப்பாத்தி ரெடி பண்ணி போர் அடிச்சிச்சு. அதனால் மாவு பேட்டர் இந்த வீக்குக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் டேவே ஒரு 3 to 4 days வர அளவுக்கு மாவு பேட்டர் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி மார்னிங் இட்லி சட்னி சாம்பார் இந்த காம்பினேஷனில் சாப்பிடணும் அப்படின்னு ஆசையாக இருந்தது. பிகாஸ் சட்னி ரெடி பண்ணால் சாம்பார் வைக்க மாட்டேன், சாம்பார் ரெடி பண்ணால் சட்னி வைக்க மாட்டேன். பட் அன்றைக்கி லஞ்சுக்குமே சேர்த்து சாம்பார் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேபேஜ் பொரியலும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். கேர்டு இருந்துச்சு. ஸோ லஞ்சுக்கு ரைஸ் மட்டும் கொஞ்சம் சூடாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒர்க்கும் ஃபினிஷ். 2 மாங்காய் போல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதில் ஒன்றை கட் பண்ணி ஊறுகாய் மாதிரியும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மஸ்கிட்டோ இங்கே நிறைய இருக்குது. அதுக்காக நெட் தேடிட்டே இருந்தோம், எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. நாங்கள் 5 years பேக் ஒரு மஸ்கிட்டோ நெட் ஆர்டர் பண்ணதான் ஞாபகம். அந்த வீடியோ எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அது மஸ்கிட்டோ நெட் இல்லை, ஒரு மாதிரி டென்ட் மாதிரி இருந்துச்சு. ஸோ இது 5 years பேக் நாங்கள் எடுத்த வீடியோ. இது செக் பண்ணி பார்த்தேன். பட் இந்த சம்மருக்கு அது செட் ஆகாது. அது எங்கள் ஓன் ஹவுஸில் வந்து யூஸ் பண்ணோம் மாடியில் தூங்குறதுக்காக. ரிங் லைட் வந்து எங்கிட்ட ஒன்று இருந்துச்சு. ஸோ அது வெளிச்சத்துக்காக செட் பண்ணி பார்த்தோம். ஸ்டில் இது இப்போ வரைக்கும் நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது. பட் இது வந்து வின்டருக்கு சூட் ஆகும், சம்மருக்கு செட் ஆகுது. அதனால நாங்கள் மஸ்கிட்டோ நெட் மாதிரி ஒன்று ஆர்டர் பண்ணிவிட்டோம். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் கோவில் போகலான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு காளியம்மன் கோவில் ரொம்ப சூப்பராக இருந்தது. கோவிலுக்கு போயிட்டு அப்படியே வெளில போகலான்னு சொல்லி பச்சை பாஸ் போயிட்டோம்.